நல்லா கேட்டுக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே கர்ணா வாழ்க்கையில அந்த இந்து இல்லை. 2 பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கோ. அதனால அந்த இந்துவோட பேரு இந்த வீட்ல கேட்கவே கூடாது. நாளைக்கே கர்ணாவுக்கும் புவனாவுக்கும் இந்த வீட்ல நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுதான் என்னோட முடிவு. மாப்ள, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? என் பொண்ணு கர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளா? நான் தான் சொன்னேன்லண்ணே, அம்மாவும் பொண்ணு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. புவனாவுக்கும் கர்ணாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கடவுளே, நாளைக்கு காலையில் புவனா இந்த வீட்டில் இருக்கணும். அது உன்னோட பொறுப்பு. போய் நிச்சயத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு. ஓ, என்னங்க, என்ன இதெல்லாம்? கிருபா மாமா என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு, நீங்களும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. ஏய், எங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை, புரியுதா? இங்க பார், நாளைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்படி இல்லாம நீங்க ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உனக்கு இந்த வீட்டுல கடைசி நாளா இருக்கும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட, புரியுதா? ஓ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இந்த வீட்டுல பொம்பளைங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்னு பாத்துட்டு தானே இருக்க நீ. ஜெயந்தி, ஜெயந்தி, நீங்க தயவு செஞ்சு சும்மா இருக்கா? கர்ணா ஏற்கனவே இதுவ கல்யாணம் பண்ணிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சோ ஏன் போனாவை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஏய், கஷ்டப்பட்டா என்னடி? இப்படி வசதி வாய்ப்போட ஒரு வாழ்க்கை என் 2வது பொண்ணுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னடி தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம அந்த கர்ணா தான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டானே, அப்புறம் என்ன? மா, ஜெயந்தி, ஐயோ என்னமா நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க? ஏய், போடி. ஜெயந்தி, ஐயோ எல்லாம் என் தலை எடுத்து. ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அம்மா, இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு தங்கச்சி. ஜெயந்தி மாமா, நீங்க